अथ द्वादशोऽध्यायः। अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरम् अव्यक्तं तेषां के योगवित्तमाः। அர்ஜுனன் கேட்டான், எது மிகவும் பக்குவமானதாக கருதப்படுகின்றது? உமது பக்தி தொண்டில் தக்க முறையில் ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மத்தை வழிபடுபவரா? ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தாக உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாக தே மே யுக்ததமாமதாக. பகவான் கூறினார், எனது தெய்வீக உருவத்தில் மனதை நிலைபெறச் செய்து சிறந்த உன்னத நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவதில் ஈடுபட்டிருப்பவனே மிகவும் பக்குவமானவனாக என்னால் கருதப்படுகின்றான். ஏத்வக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசிந்த்யம் ச கூடஸ்தம் அசலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரியக்ராமம் சர்வத்ர समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. ஆனால் புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாய் வழிபடுகின்றவரோ பல்வேறு புலன்களை அடக்கி ஆண்டும் எல்லோரிடமும் சமநோக்கு உடையவராகவும் உள்ளவராய் எல்லோருடைய நன்மையிலும் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். क्लेशोऽधिकतरः तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिः दुःखं देहवद्भिः अवाप्यते. பரமனின் தோன்றாத அருவத்தன்மை இயல்பிடம் யாருடைய மனங்கள் பற்று கொண்டிருக்கின்றனவோ அவர்களது முன்னேற்றம் உடலை உடையவர்களுக்கு எப்போதுமே மிக கடினமானது. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம். பிருதாவின் மைந்தனே, என்னில் மனதை நிறுத்தி எப்போதும் என் மீது தியானம் செய்து கொண்டு பக்தி தொண்டிலே ஈடுபட்டு என்னை யாரொருவன் வழிபடுகின்றாலோ அவனுக்கு பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாய் நான் இருக்கின்றேன். மய்யேவ மன ஆதத்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ
अत ऊर्ध्वं न संशयः முழுமுதற் கடவுளான என் மீது மனதை நிறுத்தி உன்னுடைய அறிவையெல்லாம் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो माम् इच्छाप्तुं धनञ्जय. செல்வங்களை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, பிறழாது என் மீது உனது மனதை நிறுத்த முடியாவிட்டால் பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. இவ்வாறு என்னை அடைவதற்கான ஒரு விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வாய். अभ्यासेऽपि असमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि. பக்தி யோகத்தின் நெறிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிட்டால் பிறகு எனக்காக மட்டுமே செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயலாற்றுவதால் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். अथैतदपि अशक्तोऽसि कर्तुम् मद्योगम् आश्रितः सर्वकर्म फलत्यागम् ततः कुरु यतात्मवान्. இந்த உணர்வில் செயலாற்ற நீ இயலாதவனாய் இருப்பின் உனது செயலின் விளைவுகளை துறக்க முயற்சி செய்து செயலாற்றி ஆத்மாவில் நிலை பெற்றிருக்க முயற்சி செய். श्रेयो हि ज्ञानम् अभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिः अनन्तरम्. இப்பயிற்சியை உன்னால் செய்ய முடியாவிட்டால் அறிவை விருத்தி செய்து கொள்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வாயாக. அறிவை விட தியானம் சிறந்தது. தியானத்தை விட செயல்களின் பலன்களை துறப்பது சிறந்தது. ஏனெனில் இத்தகு துறவால் ஒருவன் மன அமைதியை அடைய முடியும். अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखः क्षमी सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिः यो मद्भक्तः स मे प्रियः. அழுக்காறு அற்றவனான எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனான தன்னை உரிமையாளனாக கருதாதவனான பொய் அகங்காரத்தினின்றும் விடுபட்டவனான இன்ப துன்பங்களுக்கு சமமானவனான பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் திருப்தியுற்றவனான அறிவும் மனமும் என்னுடன் உடன்பாடு கொண்டவனான எனது பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्ष भयोद्वेगैः मुक्तो यस्य च मे प्रियः. யாருக்காக ஒருவரும் கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுவதில்லையோ
கவலையால் தொல்லைப்படாத, இன்ப துன்பங்களில் நிலை பெறழாத அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். अनपेक्षः शुचिर्दक्षः उदासीनो गतव्यथः सर्वारम्भ परित्यागी यो मद्भक्तः स मे प्रियः. செயல்களின் சாதாரண நடப்புகளையே நம்பியிருக்காதவனும், தூய்மையானவளும், திறமை உடையவளும், கவலைகள் இல்லாதவளும், எல்லா துன்பங்களினின்றும் விடுபட்டவளும், ஏதேனும் பலனுக்காக முயலாதவனும் ஆன பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி शुभाशुभ परित्यागी भक्तिमान यस मे प्रियः. இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும், கவலைப்படாதவனும், விரும்பாதவனும், சுப அசுப விஷயங்கள் இரண்டையுமே துறப்பவனும் ஆன பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். समः शत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्ण सुख दुःखेषु समः संगविवर्जितः तुल्यनिन्दा स्तुतिः मौनी संतुष्टो येन केनचित् अनिकेतः स्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः. நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் சமமானவனும், மான அவமானம், இன்ப துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றில் நடுநிலை வகிப்பவனும், எதனாலும் திருப்தி பெற்றவனும், எப்போதும் அமைதியானவனும், தங்கும் இடத்திற்காய் கவலைப்படாதவனும், பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனுமான எனது பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யோபாசதே ஸ்ரத்ததானாக மத்பரமாக பக்தாஸ்தேதீவ மே பிரியாக. பக்தி தொண்டின் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு என்னையே பரம இலக்காக ஏற்பவன் எனக்கு மிக மிக பிரியமானவன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம த்வாதசோத்யாயः.